கணவனை கொன்னுட்டு ஆடையே இல்லாம ஆபாசமா படம் பார்த்த மனைவி. கதி கலங்க வைக்கும் உண்மை சம்பவம். ஆந்திர மாநிலம் சிலுவூர் பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் நாகராஜ். இவருக்கு 46 வயது ஆகுது. ஒரு சாதாரண வெங்காய வியாபாரி. இவருடைய மனைவி மாதுரி. இவங்க 2 பேருக்கும் 2007ல திருமணம் நடந்திருக்கு. 2 குழந்தைகள் இருக்கு. வாழ்க்கை சாதாரணமா போயிட்டு இருந்துச்சு. நாகராஜ் காலையில எழுந்து வெங்காய மூட்டைகளை ஏத்திட்டு சந்தைக்கு போயிருவாரு. மாலையில வீட்டுக்கு வருவாரு. மாதுரி விஜயவாடால இருக்கக்கூடிய ஒரு திரையரங்குக்கு டிக்கெட் கவுண்டர்ல வேலை பார்த்துட்டு வரக்கூடியவங்க. வீட்ல குழந்தைகளை பாத்துக்குவாங்க. ஆனா அந்த வாழ்க்கைக்கு பின்னால இருண்ட ரகசியம் மறைஞ்சிருக்கு. மாதுரிக்கு திரையரங்கத்துல பணியாற்றக்கூடிய கோபி அப்படின்ற இளைஞருக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல இருந்த பழக்கம் மெல்ல மெல்ல காதலா மாறி இருக்கு. நாகராஜுடைய வெங்காய வியாபாரம் அப்படின்றது அவருக்கு அவமானத்தை தேடி தந்திருக்கு. என் கணவர் இப்படி ஒரு சிறிய வியாபாரியா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அவங்க கோபியை வச்சு நாகராஜுவை ஒரு டிராவல்ஸ் ஏஜென்சிக்கு வேலைக்கு சேர்த்திருக்காங்க. ஆனா நாகராஜுக்கு விரைவிலேயே உண்மை தெரிஞ்சிருக்கு. அவங்க அந்த வேலையை உதறி தள்ளிட்டு மறுபடியும் வெங்காய வியாபாரத்துக்கே திரும்பி இருக்காங்க. மனைவிய கடுமையா கண்டிச்சிருக்காங்க. இதனால மாதுரி ஆத்திரமடைஞ்சிருக்காங்க. மாதுரி எப்படியாவது கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு சீக்கிரமா அவரை கொல்றதுக்காக 20 தூக்க மாத்திரைகளை வாங்கி சமைச்சு பிரியாணி போட்டு அதுல அவரை கலந்து கொடுத்திருக்காங்க. சாப்பிட்ட உடனே ஆழ்ந்த தூக்கத்துக்கு அவங்க கணவர் போயிருக்காரு. உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய காதலனை வர வச்சு அவரோட நெஞ்சில ஏறி நிக்க வச்சு தலகாணிய வச்சு மூச்சு அமுக்கி கொலை செஞ்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறமா அந்த பையன், அதாவது அவங்க காதலன் வீட்டுக்கு போயிட இவங்க இரவு நேரம் முழுக்க வெறும் ஆபாச படங்களா பார்த்திருக்காங்க. கொலை முடிஞ்சு எல்லாமே நடந்துருச்சு. காலையில விடியுது. விடிஞ்சதுக்கு அப்புறமா அக்கம் பக்கத்தார்கிட்ட அழுது புலம்பி என் கணவரை இப்படி இறந்து போயிட்டாரு, நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு சொல்ல, ஆனா அவங்க காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நகைக்கீரல்லாம் இருக்கு. இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்களுடைய நடத்தைய பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து. ஆக்சுவலா அந்த பிரச்சனை எல்லாம் பெருசாவே மாறிடுது. கிடுக்குப்பிடி விசாரணையில போலீசார் கேட்க கேட்க தான் உண்மை தெரிய வருது. அதாவது மூச்சு திணறி தான் அவங்க கணவர் இறந்து போயிருக்காரு. கொலை செஞ்சதை அந்த பொண்ணு மாதிரி ஒத்துக்கிறாங்க. அவங்களுடைய காதலன் காணாம போயிட்டாப்புல. ஆரம்பத்துல ஏதோ ஒரு பழக்கம்னு ஆரம்பிச்சு கடைசியில கள்ள உறவு கொலை செய்யற அளவுக்கு தூண்டுது. இத பெண்களும் பண்றாங்க, ஆண்களும் பண்றாங்க. 2 பக்கமுமே தான் இந்த தவறான விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. யாரோ ஒருத்தருடைய இணக்கமான பழக்கத்துக்கு கணவனையோ, மனைவியையோ, குழந்தைகளையோ கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.